சர்ச்சையே முதலீடு, சர்ச்சையே மூலதனம், எகிர வைக்கும் பிக் பாஸ் மோகம். ரியாலிட்டி ஷோக்களுடைய புதிய இலக்கு தான் என்ன? இதை தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழக்கூடிய நம்ம 2K கிட்ஸோடைய தலைமுறையினர் இருக்காங்களே, அவங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அந்த 2K கிட்ஸ் எங்கே திரும்பினாலும் அங்கே ஒரு ரியாலிட்டி ஷோவுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக பிக் பாஸ், அந்த தமிழ் ஷோ இருக்குல்ல, தமிழ் பிக் பாஸ், இது வந்து வெறும் டிவி நிகழ்ச்சி கிடையாது. அது இன்றைய இளைஞர்களுடைய ஆன்லைன் உலகத்தை மையப்படுத்தி, ஆன்லைன் உலகத்தோட மைய புள்ளியாக இன்றைக்கி அந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான வீடு ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்புகள், சில சமயங்களில் பெரும் சர்ச்சைகளையும் சுமந்து அந்த ரியாலிட்டி ஷோ இருக்குது. இந்த விஷயங்களை பிரித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸோடைய வாழ்வியலை கண்ணாடியை பார்க்குற மாதிரி, இளைஞர்களுடைய செயல்பாடுகளில், அன்றாட லைஃப் ஸ்டைலில் படம் பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இங்கே ரியாலிட்டி. இதுதான் உண்மை. இதை தான் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இவங்களுடைய பல்ஸை பிடிச்சி நம்ம நாடி பிடிச்சி பார்க்குறதுமாங்களே, அப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2K கிட்ஸோட பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடிய யுக்தி இது பெற்றோர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலி பர்சன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம பிக் பாஸ் ஷோவை வச்சு நம்ம உதாரணமாகவே சொல்லலாம். அதாவது ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து அந்த டிவி நிகழ்ச்சியோட தயாரிப்பாளராக அல்லது அமைப்பாளராக அல்லது கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடியவங்க அந்த 2K கிட்ஸை இருக்கிற வகையில் என்ன இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது. அவர்கள் இந்த சமூக ஊடகத்தை நாடி துடுப்பை வந்து சரியாக பிடித்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் அந்த ரீல்ஸ் போடக்கூடிய, அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடக்கூடியவங்க, அதன் மூலமாக பேரும் புகழும் அடையக்கூடியவங்க, அதன் மூலமாக எப்படி சொல்கிறது, நிறைய லைக்குகளை அந்த வீடியோவுக்காக பண்ணேன், வியூஸ்க்காக பண்ணேன், கமெண்ட்ஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுடைய பல்ஸை நாடி பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 100ல் ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. வியூஸ்க்காக பண்ணேன், கமெண்ட்ஸ்க்காக பண்ணேன், நான் பிரபலமாகணும், நான் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் 100ல் 60 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பல்ஸை தான் ஒவ்வொரு டிவி ரியாலிட்டி ஷோக்களுடைய தயாரிப்பாளர்களும், அந்த நிகழ்ச்சியோட இயக்குநர்களும், அந்த ஷோவுடைய டைரக்டர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், இவங்கெல்லாம் பல்ஸ் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த பிக் பாஸ் சீசன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கல கரண்ட்டில் இந்த ஷோவே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இப்படி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பேசி பிரபலமானவங்களை தூக்கி பிக் பாஸ் சீசன் உள்ளே போட்டதுனால இந்த பிக் பாஸ் சீசன், அந்த ரியாலிட்டி ஷோ எப்படி இருக்குன்னா, டிவி பிரபலம் விசஸ் சமூக ஊடக செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்கு அது கொண்டுட்டு போயிருக்கு. இப்படி தான் 2K கிட்ஸில் மத்தியிலையும் ஒரு இது டிபேட்டாக உண்டு பண்ணியிருக்கு, டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் வித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. சர்ச்சையே முதலீடு, லவ் ட்ரையாங்கிள் தெரியுமா? ட்ரையாங்கிள் தெரியும். அது என்ன லவ் ட்ரையாங்கிள், புதுசாக கேள்விப்படுறோமே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசனை பார்க்குறவங்களுக்கு லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக இன்றைக்கி இந்த 2K கிட்ஸுக்கு லவ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம 90s கிட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பார்க்குறது இல்லை. அப்போக்கப்போ சில ரீல்ஸை பார்க்கும்பொழுதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோனா. நான் பிக் பாஸ் சீசனை முழுசாக பார்த்துருந்தா உனக்கு நானே 2K கிட்ஸாக மாறி இருப்பேன். அல்லது அந்த கேரக்டர்ஸ் எனக்குள்ளே வந்துருங்கிற பயத்தினாலேயே இந்த முறை நான் ஒரு டெய்லி வீடியோ பண்ணணுமேங்கிறதுக்கு கூட நான் இந்த முறை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, லவ் ட்ரையாங்கிளில் அந்த பிளானிங்கில் தான் இந்த பிக் பாஸ் சீசனே டிசைன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா லவ் ட்ரையாங்கிற கண்ணோட்டத்தோடு தான் இந்த பிக் பாஸ் சீசனை நம்ம பார்க்கணுமா, அணுகணுமாங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சண்டையுமே சில்லறை ஊழல்கள் அப்படின்னு
சோசியல் மீடியாவிலே சில கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன சில்லறை ஊழல்கள் அப்படிங்கிறது. ஆனால் இந்த சில்லறை ஊழல்கள் இருக்குல்ல, இதை வந்து உடனடியாக இந்த 2K கிட்ஸ் வந்து ஆன்லைனில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா துஷார் அரோரா மற்றும் இந்த கமருதீன் அவங்களுடைய அந்த லவ் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம், இந்த லவ் ட்ரையாங்கிள், இந்த சர்ச்சை வந்து சமூக வலைதளங்களில் வந்து மீம் டெம்ப்ளேட்டுகளுடைய பொக்கிஷமாக இன்றைக்கி மாறி போயிருக்கு. சரி, யார் சரியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல டிபேட்டாக மாறி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் யார் நாடகம் ஆடுறாங்க இந்த சீசனில் அப்படின்னு சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அப்படின்ட்டு நிறைய 2K கிட்ஸ் வந்து இந்த ரியாலிட்டி ஷோவை, இந்த பிக் பாஸ் ஷோ, இந்த சீசனை சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் இதுவரைக்கும் டிபேட் பண்ணதை விட இந்த முறை டிபேட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் 90s கிட்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு 2K கிட்ஸ் வந்து இது ஒரு டிபேட்டபுளாக மாற்றிருக்காங்கங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கவனிக்க வேண்டியிருக்கு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது நைட் ஷோ தான். நைட்டு சுட அந்த ஷோவை பார்த்துட்டு சுட ஆன்லைனில் வந்து டிபேட் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் போடுறாங்க. இந்த 2K கிட்ஸோடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது மட்டும் தங்களே நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் அதை கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. ஒரு ரசிகர் மன்ற தலைவராகவும் மாறுறாங்க. நான் இன்னாருடைய ஆர்மி அப்படியாகவும் மாறுறாங்க. அவங்களுடைய தலைமையிலேயே ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றத்தையே உண்டு பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த பிக் பாஸ் சீசனை வச்சு ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஆதரவாக, எதிராக, நடுநிலையாக அப்படிங்கிற பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அதான் ஒவ்வொரு பட்டிமன்றத்தை டெய்லியும் நைட் விடிய நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இந்த ரியாலிட்டி ஷோவுடைய ஒரு பிம்பமாக இந்த சமூக வலைத்தளங்களில், இந்த சமூக வெளியில் பார்க்க முடியுது. இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஹேஷ்டேக்கை வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படும் போதும் சரி, அது சமூக ஊடகங்களில் ஒரு புயலை கிளப்புவதற்கும் அல்லது அமைதியாக இருப்பதற்கும் அல்லது அது வைரல் ஆவதற்கும் இன்றைக்கி இந்த 2K கிட்ஸோடைய அவங்களுடைய கையில் தான் இந்த ஒட்டுமொத்த சோசியல் மீடியா உலகமே இருக்குது. அவங்க தான் இதை பேசும் பொருளாக மாற்றலாமா, இதை வைரல் ஆக்கலாமா, இதுக்கு கமெண்ட்ஸ் போடலாமா, இதை ஹேஷ்டேக் போட்டு டாப் 10ல் கொண்டுட்டு வரலாமாங்கிற அந்த முடிவுகள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் தான் அவங்க கையில் தான் இதை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை இந்த ரியாலிட்டி ஷோ, இந்த பிக் பாஸ் ஷோ வந்து சமூக ஊடகங்களில் வந்து ஒரு பெரிய புயலை கிளப்பிக்கிட்டு இருக்குது. இதனால் சமூக தாக்கம் மற்றும் அதோட பிரதிபலிப்பு எப்படியெல்லாம் இருக்குது, இதோட பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு மற்றொரு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இளைஞர்களுடைய அன்றாட வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை முறையை, அவருடைய வாழ்க்கையோட அன்றாட பிஹேவியர்ஸ், செயல்பாடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இயல்புத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுற வகையில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ரியாலிட்டி ஷோவில் நடக்கக்கூடிய நட்பு, காதல், லவ் ட்ரையாங்கிள், துரோகம், புரணி பேசுகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த 2K கிட்ஸ் மத்தியில் என்னடா நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி அப்படியே டிவியில் காட்டுறான், நம்ம லைஃப்பில் நடந்தது பாதி இது நடக்குதேடா, என்னடா நம்மளை மாதிரியே இருக்கான், நமக்கு துரோகம் நடந்துச்சுல அதே மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னும் இன்றைக்கி இந்த ஷோஸ் பார்க்கக்கூடிய 2K கிட்ஸ் பாதி பேர் இப்படி நினைக்கிறதுனால தான் இந்த பிக் பாஸ் சீசன் தமிழ் 9 வந்து 2K கிட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. சமூக ஊடகங்களில் யார் எதை வைரலாக்குறது, இது பிக் பாஸ் சீசன் வந்து ஒரு 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 ட்ரெண்ட் செட் அது மட்டும் கிடையாது. 2K கிட்ஸோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அவங்க பண்ணக்கூடிய காதலை, நட்பை, அவங்க பண்ணக்கூடிய துரோகங்களை, அவங்க சந்திக்கக்கூடிய யதார்த்தங்களை அது அந்த ரியாலிட்டி ஷோவில் காட்டுறதுனால, அவங்களுக்கு அது பொழுதுபோக்காகவும் கொடுக்கறதுனால, இது தன்னைத்தானே இந்த ஷோவில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறதுனால, இதோட வெளிப்பாடாக சமூக ஊடகங்களை தீர்மானிக்கக்கூடிய அப்படிங்கிறது வார்த்தை பொருத்தமாக இருக்கும். இன்றைய சமூக ஊடகங்களில் எது பேசும் பொருளாக மாற்றலாம், எது பேசும் பொருளாக மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இந்த ஜென்சி, இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க. அவங்க கையில் தான் இந்த இணையதள உலகமே இருக்குது. அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு ஃபேவரட் ஷோவாக இந்த ரியாலிட்டி ஷோ, இந்த பிக் பாஸ் சீசன் ஷோ இருக்குது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் இது சமூகத்தை சீரழிக்கிற வகையில் இந்த ரியாலிட்டி ஷோ இருக்குது அப்படின்னு இதை பேன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு காலங்காலமாக ஒரு குரல் இந்த சமூகத்தில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது யாருமே செவி கொடுத்து காது கொடுத்து கேட்டது கிடையாது. அந்த குரல் ஒரு பக்கம் எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 90s கிட்ஸை தாண்டி, இந்த 80s கிட்ஸ் எல்லாம் தாண்டி 2K கிட்ஸ் உலகத்துலேயுமே இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி இது இருக்குது. தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் சர்ச்சைகளும், நாளுக்கு நாள் நிறைய பேர் புதுசான பிரச்சனைகளும் நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் என்ன மாதிரியான சர்ச்சைகள்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான பூகம்பம்லாம் அங்கே வெடிக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.